श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। வேதாந்த டிண்டிமா. கடந்த சத்சங்கத்தில் இந்த சின்ன பிரகரண கிரந்தம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பகவான் ஸ்ரீ சங்கரனாலே எழுதப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அவருடைய சிஷ்யாடுல யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. வேதாந்தத்துடைய டிக்ளரேஷன்ஸ் டிண்டிமான்னு அர்த்தம் சொல்லியிருக்கு. வேதாந்தம் అనేది முடிவு சாஸ்திரம் என்னத சொல்ல வருது. சாஸ்திரம் ஏதோ சொல்லிக்கிட்டோம் சார், எனக்கு என்ன அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? வாழ்க்கை అనేది అసలు எதுக்கு வாழுறோம், என்னதான் சாதிக்க போறோம், என்ன சாதிக்கணும், இது சாதிக்கணும் అని சிலதெல்லாம் சாதிச்சிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. ஷார்ட் டர்ம் டெம்பரரி கோல்ஸ் வச்சுக்கிட்டு அது வச்சு திருப்திப்படுறோம். சிலதை சாதிக்க முடியல, வருத்தப்படுறோம். ஸோ இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கடைசியில் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழறோம் அப்படின்றது கேள்வி ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் வரும். நல்ல வயசானதுக்கு அப்புறம் வரும், இல்ல எந்த வயசானும் சரி தாங்க முடியாத துன்பம் வரும்போது வரும். When we face utter failures in the life and big tragedies, அப்போ ஒரு பெரிய அடி நமக்கு. அப்போ அந்த எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது தற்காலத்துக்கு தவிர அது சாஸ்வதமா இருக்க போற ஒரு ஆராய்ச்சி இல்லை. இதுக்கு என்ன சொல்லும் சாஸ்திரத்துல பொதுவா ரெண்டு சொல்லுவாங்க. என்ன வாழ்க்கை என்னமோ போயிட்டு இருக்கு, நினைச்சது சிலது நடக்கிறது, சிலது நடக்கிறது இல்லை, பயமாவே இருக்கு, குறையாவே இருக்கு. அப்புறம் இது சொல்லும் போது வர அந்த ஒரு வெறுப்பத்துக்கு பேர் வைராக்கியம், டிஸ்பேஷன். ஸோ இந்த மாதிரி நடுவில் எப்போ ஒரு வியாதினாலேயோ கஷ்டத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படிப்பட்ட என்ன இருக்கு நம்ம கையில வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு நிருத்சாகம், அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் சொல்லலாம். வேதாந்தத்துல நாங்க கொஞ்சம் டெக்கரேட்டிவ் வேர்டு கொடுப்போம், டிஸ்பேஷன். என்ன அப்போ வித்தியாசம்? ரெண்டுமே டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்பேஷன் అండ్ డిప్రెషన్ అన్నా డిస్పాషన్ అనేది వైరాగ్యం விவேகத்தினால வந்தது. பிகாஸ் ஆஃப் மை டிஸ்கிரிமினேஷன். அப்புறம் அது ஸ்ட்ராங்கா இருக்கு, அது இன்னும் பலமாகும் தவிர அது விட்டு போகாம இருந்தா அதுக்கு பேர் டிஸ்பேஷன். தற்காலத்துக்கு நடுவில் ஏதோ அப்படி இப்படி நான் வாழ்க்கையில தோல்வியடைந்து நஷ்ட போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான போது வருது பேர் டிப்ரெஷன். ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இட்ஸ் எ கல்ஃப் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன். எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு சார் என்னென்னவோ பேசுறீங்க நீங்க. நான் என்னென்னவோ பேசல. வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு சாஸ்திரம் சொல்லுங்க. அப்படி நமக்கு ஏதாவது
கம்யம், லட்சியம், கோல். அதுக்கப்புறம் வேற இன்னொரு கோல் ஏதாவது இருக்க, அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னா அப்படி இல்லை. எந்த கம்யத்துல சேர்ந்துட்டா மறுபடியும் இன்னொரு விஷயம், இன்னொரு கோல் நான் அடையணும்னே அங்க ஸ்ட்ரகிள், தாபத்திரயம், கஷ்டம் அது எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாவது இருக்கானேது நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல எவ்வளவு படிச்சிருந்தா கூட தெரியாது. எப்பாவது இப்படி வந்து உட்கார்ந்த சத்சங்கத்துல தெரியும். காதல் விடு அட்லீஸ்ட் என்னமோ சொல்றாரு இப்படி வித்தியாசம். அப்போ வாழ்க்கையுடைய லட்சியம் சாஸ்திரத்துடைய லட்சியம். சாஸ்திரத்துடைய முடிவு கருத்து வாழ்க்கையுடைய கருத்து. இந்த சாஸ்திரமும் வாழ்க்கை முடிவு கருத்து இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். எத்தனையோ ஜந்துக்களை நமக்கு சுத்தி இருக்கிறது. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றதே. 84 லட்சம் வகை கேட்டகரிஸ். இப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் இது. அதனால மனுஷனா பிறந்தா சாஸ்திரம் நம்மளால படிக்க முடியலன்னா படிச்சு சொல்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சாஸ்திரம்னா வேதம்னு சொன்னா உடனே பயம் வரும். அது என்னமோ சம்ஸ்கிருதத்துல இருக்கும், அது என்னமோ நிறைய நாள் படிக்கணும், அதெல்லாம் ஒரு பிராமணர்களுக்கு மட்டும்தான். அப்படி அப்படியே ஏதோ கருத்தெல்லாம் வச்சிருக்கிறோம். அதே விஷயத்திலே அந்தந்த மொழி அந்தந்த மாநிலத்தில் பல வகையா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா வகையான மக்களுக்கும் புரிகிற போல் நிறைய மகாத்மர்கள், பக்தாளிகள், பாகவதாளிகள் எல்லாரும் பல விதமா அதே சொல்ல வராங்க. ஆனா எல்லாருக்கும் ஹையர் லெவல்ல இருக்கிறது சொன்னா பிஹெச்டி அவன் எல்கேஜி அவனுக்கு எப்படி புரியும்? கிராஜுவலா சொல்லிருக்காரு. சரியா? ஆனா மொத்தத்துல எல்லாருக்கும் கம்யம் ஒண்ணுதான். இவருக்கு வேற அவளுக்கு வேற இப்படி எல்லாம் கிடையாது. கிருஷ்ணா பிறந்தாயா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் தான். வாட்டி பேசின விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே ஆரம்பத்துல மறுபடியும் ஞாபகப்படுத்துக்கிறோம். இல்லைன்னா நிறைய வாட்டி நான் எதுக்கு இங்க வரேன். சில பேர் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, சில பேர் புதுசாக வந்துட்டு இருக்கீங்க, சில பேர் இதுக்கு கூட வந்திருக்கலாம். வரவங்களுக்கு கூட நிறைய வாட்டி மறந்து போயிடும். ஏதோ எல்லாரும் எங்கெங்க போறாங்க, நான் இங்க வரேன். எங்க தெருவில் அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. அதே போல் இங்கேயும் கோவில் இருக்கு. இந்த கோவில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க தினந்தோறும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அப்படி மறந்து போகக்கூடாது. வந்தவங்க புதுசா வந்துட்டு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் எதுக்காக என்னதான் இது ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் அப்படி எல்லாம் கேட்டு முடிச்சிடுறோம். அப்படியான விஷயம் இல்லை. இது கொஞ்சம் நிறைய வருஷம் படிக்கணும். எப்படி படிப்பு சொல்லும் போது ஒரு மனுஷன் ஒரு டிகிரி வாங்கி காலேஜில் படிச்சு ஒரு வேலைக்கு போற வசதிக்கு வரணும்னு எத்தனை வருஷம் படிக்கிறான். எல்கேஜில இருந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, நிறைய வருஷம். அப்போ லௌகிக வித்தியக்கு மட்டும் அத்தனை வருஷம் படிச்சு கடைசியில் என்ன ஸ்ட்ரகிள். அப்போ அதுக்கே அவ்வளவு படிக்கிற மாதிரி இது மட்டும் இந்த தைரிக வித்யா, பிரம்ம வித்யா, இந்த ஞான விஷயம், வேதாந்தம், இதை கூட நிறைய நாள்ல ஒரே
வாட்டி 24 மணி நேரம் இருந்து குரு கிட்ட கேட்க முடியாது. அப்பப்ப இப்படி வந்துதான் கேட்டுக்கிட்டு ஸ்ரத்தையோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு வாழ்க்கையில பிரயோஜனப்படுற போல் செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சுக்கிறவங்களுக்கு பரம பிரயோஜனம். பரம திருப்தி, நிறைவு. வாழ்க்கையில எல்லாரும் எதிர்பார்க்கறது பொதுவா என்ன சொல்றோம்? எனக்கு சாந்தி வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ரட்சணை வேணும். இது 3 தானே விரும்புறோம். பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. அந்த 3மே வேற லோகத்துல வெளியில ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இங்க வந்து படிச்சதுக்கு அப்புறம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இப்ப எனக்கு இந்த 3 எனக்கு இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய 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 பர்சன்டேஜ் வளர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு திருப்தி வந்தா கேட்கறது பிரயோஜனப்படுறதுன்னு அர்த்தம். சரி, இதோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், முன்னோட்டம் இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ என்ன, இந்த கிரந்தம் வந்து கடந்த வாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன், யாரு பகவத்கீதை எல்லாமே கேட்டிருக்காங்களோ, யாரு உபனிஷத்துகள் கூட கொஞ்சமாவது கேட்டிருக்காங்களோ, அப்புறம் சில பேசிக் வேதாந்த விஷயங்களும் கேட்டாங்களோ, அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப இனிமையா இருக்கும், அல்வா போல் இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னு என்ன சார் அப்புறம் ரொம்ப கஷ்டமா, நான் வரணுமா வேண்டாம், இல்ல ஏந்திரிச்சு போட்டுங்க, அப்படி ஒண்ணு இல்லை. எல்லோருக்கும் புரியற போல் சுலபமா இருக்கிறது போல் கண்டிப்பா உங்களுக்கு சில கருத்துக்கள் இதுல கிடைக்கும். ஆனா விஷயம் கொஞ்சம் ஹையர் லெவல்ல தான் இருக்கும். இதுல பாக்குறேன், ஞாபகப்படுத்துறேன், கடந்த வகுப்புல வந்து 3 ஸ்லோகங்கள் முடிச்சுட்டேன். அந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு ஸ்லோகம் வந்து பிரார்த்தனா ஸ்லோகமா இருக்கு. அந்த பிரார்த்தனா ஸ்லோகமா இருக்கிறதுல வந்து அந்த கிரந்த கர்த்த ஆச்சாரியர் வந்து இது படிக்கிறதுனால ஒண்ணு வந்து எந்த தடம் வரக்கூடாது. எப்போ தியான ஸ்லோகம் பிரேயர் எது பண்றவன்னா எழுதுறவர் வந்து நான் நல்லா எழுதி முடிக்கணும் இந்த புஸ்தகம் அப்படியே நம்ம படிக்கிறோம். இப்போ அவர் யாரோ எழுதி வச்சுட்டாரு. இது தொடர்ந்து நான் எல்லா ஸ்லோகங்களும் எல்லா கிளாஸுக்கும் வந்து கேட்கிற போல் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இல்ல இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கேன், இந்த 1 மணி நேரம் கூட என் மனசு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த தடம் வரக்கூடாது, மனசு நின்று இருந்து, முக்கியமா தூக்கம் வரக்கூடாது. சத்சங்கத்துல கூப்பிடாம தானா வர்றது என்னன்னா தூக்கம். என்ன சைட்ல உட்கார வச்சு நல்ல ஃபேன் போட்டு காலையில இருந்து எல்லா வீட்டுல வேலை, வெளியில சில பேர் வேலை பண்ணிட்டு வந்து நீங்க எல்லாம் கேட்கும்போது நல்லது பரவாயில்ல, அதே வந்தாலும் சமாளிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி போறதுக்காக தான் தாபத்ரய விநாசாய சொல்றோமே. 3 தாபங்கள், ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிக தாபங்கள். எனக்கு உள்ள இருந்தே என மனசுல இருந்தே டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, நடுவில் ஃபோன் கால்ஸ் எதுவுமே வரக்கூடாது. நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நினைச்சுக்கிறேன். ஏன் வந்துடும் எல்லோருக்கும் உடம்பு எந்த வலிகிலி இல்லாம கொஞ்சம் இந்த 1 மணி நேரம் சரி. அப்படி பிரார்த்தனை செய்யும் போதும் ஆச்சாரியர் இதுல வந்து அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி நம்மளுக்கு ஒத்தாசு கொடுக்கட்டும், உதவி பண்ணிடும், தர்ஷனமே கொடுக்கட்டும் வந்துறாரு.
அது என்ன தட்சிணாமூர்த்தி அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாரா? அர்த்தம் சொல்லிருக்க. தட்சிணான்னா ஞானம். இந்த புஸ்தகம் இவ்வளவு சின்னதா இருக்கு. இது ஞான பொக்கிஷம். இந்த ஞானத்தை நீ சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்லோகத்திலும் வச்சுடுவாங்க ஆச்சாரியர்கள். நாளைக்கு படிக்கிறது அதுதானே, படிச்சுட்டு இருக்கோம் மண்டே. ஏக ஸ்லோகம், ஒரே ஸ்லோகம். 2 மணி நேரம் பேசியாச்சு, இன்னும் நாளைக்கு 1 மணி நேரம் பேசணும். என்ன ஒரு ஸ்லோகம் பாரு, இங்க 96 ஸ்லோகங்கள். இது எப்படி போகுமோ போகும். நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி ஸ்லோகம் முடிச்சிடுவீங்க நீங்க? தட்சிணாமூர்த்தி ஞானத்துக்கு இன்னொரு பேரு தட்சிணா. ஞானஸ்வரூபம் தட்சிணா மூர்த்தி. மூர்த்தின்னா ரூபம், ஸ்வரூபம். சரி, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அது சொல்றாரு. சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு 10 ஸ்லோகங்கள், 2வதுல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் ஆச்சாரியர் எல்லாமே 2 பத்தி பேசுறார். 2 பாரு, இங்க இப்படி 2 இருக்கு தெரியுமா, 2 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த 2 என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே வந்த எனக்கு வேதாந்தத்துடைய என்ன சொல்ல வர்றது தெரியும். அந்த 2 என்ன குறிக்கிறது? அந்த 2த்துல எது நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அதையும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சாரு, ஆத்மா அனாத்மான்னு 2 இருக்கு உலகத்தில். ஆத்மா அனாத்மான்னு 2 இருக்கு. ஆத்மா எல்லாத்தையும் நான் ரொம்ப சுலபமான தமிழ்ல சொல்றேன். நீங்க அங்க அதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட வேண்டும். விஷயத்தை அப்படியே அப்சார்வ் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் சிந்தனை உங்களுக்கு தமிழ்ல எதுனத ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், ஆனா அது சம்ஸ்கிருதம். இதை பார்த்து என்ன சுருக்கமா இதோட சாராம்சம் இது. உலகத்தில் 2 இருக்கு. என்னது? ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. ஆத்மா, இன்னொன்னு ஆத்மா இல்லாதது. இதுல அந்த ஆத்மா எது சொல்றோமோ அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அப்போ ஆத்மா எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ, எதெல்லாம் அதுக்கு அனுபவப்படுறதோ அது எல்லாமே அனாத்மா. There is only one knower and the known things are many. இந்த ஆத்மா அனாத்மா 2 சொன்னாரா? ஆத்மா எத்தனை ஆத்மா இருக்கு சார்? ஒண்ணுதான் சார். நாங்க இங்க இத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? பல சரீரங்கள் இருக்கலாம். இந்த ரூம்ல 10 பல்பு 4 ஃபேனு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிறது ஒரே கரண்ட் அப்பா. கரெக்டா? அது ஆத்மா ஒண்ணுதான். அப்புறம் அனாத்மா, அனாத்மாவா ஏகப்பட்டது இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, ஏகப்பட்டதெல்லாம் பார்த்து ஏமாந்து போறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அது ஒண்ணு மறந்து போறோம். இந்த பல்பு நல்லா இருக்கு, கலர் கலரா இருக்கு. அப்புறம் அது ஜிகி ஜிகின்னு ஃபிளிக்கரிங் இருக்குது, நல்லா இருக்கு. அப்படி இப்படி இது சொல்றாரு. அதான பின்னாடி இருக்கிற 2 யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது பக்கம் பார்க்க மாட்டோம், இன்னொரு பக்கம் பார்ப்போம். அதேபோல் அந்த ஒண்ணுன்னு பார்க்கறது இல்லை, ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. மிச்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஓடுறா. உலகத்துல எல்லாரும் யாரு? எல்லாரும் சயின்ஸ் பேர் சொல்லி ஓடுறவங்க, கடவுள் பேர் சொல்லி ஓடுறவங்க, எல்லாரும் ஓடுறாங்க. என்னென்னமோ தெரிஞ்சுக்கணும், அங்கிருக்கிறமா அப்படி ஓடுறாங்க. எல்லாரும் ஓடுற பிசினஸ்ல
ஆனா யாரு போய் கோல் கம்யம் சேர்ந்தது போல் தெரியல. சயின்டிஸ்ட் ஏதாவது முடிவா சொல்றானா? பண்றான் ஆராய்ச்சி பண்றான். இன்னும் தெரியல. காட் பார்ட்டிகள் வரைக்கும் போயிட்டான்னா அது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்றேன். இந்த ரெண்டுன்னு சொன்னானே, உன் ஆத்மான்னு சொன்னானே, உன் அனாத்மான்னு சொன்னானே, அந்த ஆத்மா ஏகம், அனாத்மா, அநேகம்னு இவர் சொல்லல. இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நானு கண்ணுனால பாக்குறேன், காதுனால கேட்கிறேன், மூக்குனால மணக்கிறேன், தொக்குனால ஸ்பர்சிக்கிறேன், நாக்குனால ருச்சிக்கிறேன். யாரு? அவங்கதான் ஒரு ஆள். அது புரிஞ்சிச்சுன்னா மேல சொன்ன கருத்து புரியும். சரி, நானே இப்படி சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஒன்னா இருக்கிற அந்த ஆத்மா, அதுக்கு பேரு சாஸ்திரத்திலோ வேதாந்தத்திலோ பிரம்மம் அப்படின்னு பேரு கொடுக்குறது. நமக்கு அது புரியலன்னா கூட பரவாயில்ல. நமக்கு பரமாத்மானது எல்லாரும் தெரியும், பகவானது எல்லாருக்கும் தெரியும். அப்படி வச்சுக்கோ. பிரம்மம் ஆத்மா. அது தவிர மிச்சம் எல்லாம் என்னன்னே நம்ம எங்கெங்கோ பார்க்கல. அதனால அவர் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த உடல் இருக்கு பாத்தியா, உடல் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு உடல், மனம், புத்தி, பாடி, மைண்ட், இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ், பார்ட்ஸ், அதெல்லாம் அனாத்மான்றாரு. நம்ம இந்த உடல் சத்தியம் நித்தியம் அப்படி நான் இந்த உடம்புடா நினைச்சுக்கிட்டுதான் வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா இங்க வித்தியாசமா இருக்கு, யோசிக்க வேண்டியிருக்கு. இடிக்கிறது என்னோட புத்திக்கு இடிக்கிறது. சிந்தி யோசி ஒத்துக்கணும்னு சொல்லல உடனே. சரி, 3வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? அப்புறம் இன்னொரு 2 பத்தி சொல்றேன். என்னது? ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு உலகத்தில். இதுல இந்த 2 என்ன பண்ணுமோ தெரியுமா? ஞானம் முக்தி கொடுக்கும், எனக்கு விடுதலை கொடுக்கும். அஜ்ஞானம் ஒண்ணு பந்திக்கும், இட் பைண்ட்ஸ். ஞானம் லிபரேட்ஸ் யூ, அஜ்ஞானம் பைண்ட்ஸ் யூ. இங்க சொல்ற ஞானம் அஜ்ஞானம் என்னன்னு நமக்கு புரியணும். இப்ப அதெல்லாம் விவரமா நான் சொல்ல மாட்டேன். இது முன்னாடி கேட்டதுனால புரியும். படிக்காதவன் அஜ்ஞானின்னு சொல்றோம் லோகத்துல. அறிவில்லை, படிக்கல, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எங்க படிப்பு நிறைய இருந்த அஜ்ஞானிகள், படிச்ச முட்டாள் தமிழ் நல்ல இல்லையா? இன்டெலிஜென்ட் இக்னோரண்ட், இன்டெலிஜென்ட் இக்னோரண்ட். சரி, 2 இருக்கு. என்னது? ஞானம் அஜ்ஞானம். ஞானம் முக்தி கொடுக்கும், அஜ்ஞானம் பந்தப்படுத்தும். அதனால ஞான சொல்லி அது உறுதி பண்றாரு. இன்னும் நல்லா கச்சிதமா சொல்றாரு, ஞானத்தினால மட்டும்தான் முக்தி என்றாரு. பக்தினால இல்லைன்னு அர்த்தம். அப்ப பக்தி என்னதான் பண்ணணும் சார்? இப்ப அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? அது வரும், நடுவில் கிளாரிஃபை ஆகும், சந்தேகம் வரும். அப்படி இருக்கட்டும் உள்ள. இப்ப முடிவுக்கு வர வேண்டாம். ஆனா ஏன் சொன்னாரு? இவர் மட்டும்தான் சொல்றாரு. இவர் என்ன புதுசா? எந்த நாடு இவரு? எந்த ஊரு? அப்படி இல்லப்பா. உபனிஷத்து சொன்னதே கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் சொன்னதே எங்க சொன்னார்? பகவத்கீதை. இவங்க இவர் சொல்றாரு. அவங்க எல்லாரும் சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
கிருஷ்ணர் சொல்லல பகவத்கீதையில, அதுக்குதான் சொன்ன பகவத்கீதை கொஞ்சம் மாதிரி கேட்டு படிச்சிருக்கணும். கேட்கலையே படிக்கலையே வருத்தப்பட வேண்டாம். சரியா? ஞானேன ஞானேனைவத்து கைவல்யம் அர்ஜுனா, ஞானத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு முக்தின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது நாம இத்தனை கேள்விகள் இருக்கு. அப்போ ஏதி கரெக்ட்ன்றீங்க, நாளைக்கு எங்க இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இல்ல சும்மா பக்தி பண்றேன்னா என்ன பெட்டர் என்ன, அதையாவது கேட்டியா விடுங்க. அங்க போய் அப்படி ஏதோ இருக்கிற தட்டுல இருக்கிறத எடுத்து பூசிக்கிறது, அது பூசிட்ட பக்தி. தேங்காய் உடைச்ச பக்தி, திட்டிட்டா பக்தன், ஏறிட்டா இறங்கிட்டா இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது இல்லை பக்திக்கு அடையாளம், அது இல்லை. அதையும் எப்படி சொல்றீங்க? அதையும் ஒரு சாஸ்திரம் சொல்லிதான் ஏத்துக்கணும். கடவுளே நேரா வந்து பேசிட்டார், கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசிட்டார், ராமர் ராமகீதையில பேசிட்டார். அதனால ஞானத்தினால மட்டும் முக்தி. அப்ப அஜ்ஞானம் அதான் சொன்னானே, பந்தத்துக்கு தான் காரணம். அப்படி 2 வாட்டி சொன்னார். அது இதுக்கு இது அதுக்கு. இதெல்லாம் என்ன? இதி வேதாந்த டிண்டிமஹா. All these are the declarations of the வேதாந்தனி ஒரு ஸ்லோகத்துல. சரி, புது ஸ்லோகத்துக்கு போகணும் சார், சொல்லுங்க சார். ஞாத்ருக்ஞேய பதார்த்தௌ த்வௌ ஆஸ்ய பாசக லக்ஷணோ ஞாதா பிரம்ம ஜகத் ஞேயம் இதி வேதாந்த டிண்டிமஹா. இங்கேயும் 2 பற்றி சொல்றாரு திரும்ப. என்னது? இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஆல்மோஸ்ட் ரிப்பிட்டேஷன் ஆயிருக்கும். ஆனா புது வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. சரியா? ஒண்ணு வந்து கினாதா, இன்னொன்னு வந்து கினேயம். கினாதா கினேயம், இது அர்த்தம் வேற புதுசா ஒண்ணு இல்லை. நான் முதல்ல ஸ்லோகத்திலே சொல்லிட்டேன். ஆத்மா அனாத்மான்னு என்ன சொன்னா, ஆத்மான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஆத்மா, தெரியப்படுறது அனாத்மான்னு. அதே இங்க புது வார்த்தை உபயோகப்படுத்திட்டு சொல்றாரு. இந்த சான்ஸ்கிரிட்ல வேதாந்தத்துல இந்த டெர்மினாலஜி எல்லாம் அதான் ஆல்ரெடி கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும், கேட்ட விஷயம்தான். ஞாத்ரு ஆறு ஞாதா, ரெண்டு ஒண்ணுதான். ஞாத்ரு த நோயர் அண்ட் த நோன்டு, நேயம் அப்படின்னு 2 இருக்கு. ஆனா புதுசா என்ன ஆட் பண்றாரு இங்க, வார்த்தைகள் டிஃபரன்ஸ், நான் அது விவரிக்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி சொன்னதுனால. ஆனா இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. ஒண்ணு வந்து ஹாஸ்யம், இன்னொரு வந்து பாசகம். இது புது. அப்படின்னா கூட ஈஸி தான், உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். எப்படின்னா ஒண்ணு வந்து இல்லுமினேட்டர், இன்னொன்னு வந்து இல்லுமினேட்டட். ஒண்ணு பாசிக்க செய்யறது, அடுத்ததெல்லாம் பாசிக்கப்படுறது, தெரிவிக்கப்படுறது. விளக்கு கூட அர்த்தம் அதுதான். லேம்ப் லைட்ன்னு சொன்னா எது தன்னை தான் விளங்கிட்டே மிச்சம் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் விளக்குறதோ அது விளக்கு. லைட் இஸ் தட் which can illuminate by itself. அந்த லைட் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னொரு லைட் கொண்டு போகணுமா? அது அதாவே தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறதெல்லாம் தெரிவிக்கிறது. அதுதான் பாசிகம். இது அழகா நம்ம முண்டகோபனிஷத்துலயும் கட்டோபனிஷத்துலயும் ரொம்ப முக்கியமான மந்திரமா. இப்போ உடனே அந்த வார்த்தை சொன்ன உடனே, பாசான்னு சொன்ன உடனே அது ஞாபகம் வரலாம். பகவத்கீதையில எங்க வார்த்தை வந்து அந்த தோணணும் உடனே.
நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டமேட்டிக்கா கேட்டுட்டு இருந்தேன். ஒண்ணு கடவுளுக்கு ஆரத்தி கொடுக்கும் போது எல்லா ஊர்லும் முக்கியமா நம்ம சவுத்துல ஓம் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதூயம் அக்னி, இது மட்டும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. இது அப்போ இது நிக்க கூடாது, இது பண்ணு. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதுக்கு எவ்வளவு நேரமும் பேசியிருக்க உபனிஷத்துல அமந்திரம். அதுதான் எங்க கோவில்ல எல்லா இடத்துலும் ஆரத்தி காட்டும்போது சொல்ற மந்திரம். பகவத்கீதையிலும் ந தத் பாசயதே சூரியः ந சசாங்கோ ந பாவகः. எது இருக்கிறதுனால சூரிய சந்திர நட்சத்திராதிகள் பிரகாசிக்கின்றனதோ, எது இல்லைன்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் பிரகாசம் இருக்காதோ, அப்படின்னு 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகத்துல சொன்னார். அப்போ you will enjoy how important that பாஸ்யம் பாசகம். ஸோ இந்த ஞானம் ஞாதா கிணேயத்தோடைய லட்சணம் இந்த ரெண்டு. ஒண்ணு இலுமினேட்டர் சொல்லி கிளியரா சொல்றாரு. இந்த எது ஞாதாவா இருக்காதோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டே வரேன், மறுபடியும் சொல்றேன், அதுதான் ஆத்மா. ஆனா இங்க அதுதான் பிரம்மம் வார்த்தை உபயோகப்படுத்தி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு, பிரம்மம் ஞாதா பிரம்மா. அப்புறம் ஜகத் ஒன்னும் இல்ல, காணப்படுறது எல்லாம் ஜகத் எல்லாமே கிரேயம், தெரியப்படுறது, தெரிஞ்சுக்கப்படுறது. இதுதான் வேதாந்தத்துடைய டிக்ளரேஷன். பாருங்க எவ்வளவு சுலபமா ரெண்டு வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். சம்ஸ்கிருதத்துல இருக்கேன்னு எனக்கு புரியலன்னு கஷ்டப்பட வேண்டாம், நான் நல்ல புரியற போது சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா? இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கருத்து சொல்லணும். நானும் என்னன்னா, ஜெனரல்லி நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் பஞ்சதசி மாண்டூக்கியம் அங்கெல்லாம் ரொம்ப விசாரணை பண்ணியிருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னு நமக்கு தெரிஞ்சதுல ஞானம்னா புத்தில ஏற்படுற அறிவு தானே ஞானம். எனக்கு இது முன்னாடி கம்ப்யூட்டர் பத்தி தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டா படிச்சுக்கிட்டா தெரியும். இப்போ நான் இது முன்னாடி கேட்காததெல்லாம் என்னென்னமோ சொல்றாருங்க, இதையும் நான் இப்ப புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். புத்திலோ தெரிஞ்சுக்கிட்டேன். புத்திலோ தெரியற இந்த காதுனால உள்ள போய் கேட்கிற அந்த அறிவு இருக்கு, அதுக்கு பேரு விருத்தி ஞானம். விருத்தி ஞானம். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, விருத்தி ஞானம் అనేది புத்திலோ இல்லைன்னா கூட பிரகாசிச்சுட்டு இருக்கிறது இன்னொரு ஞானம். எப்படி அது நிரூபணம் பண்றோம்? பொதுவா எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அது கூட எனக்கு தெரியும். தெரியாதுன்னு எப்படி தெரியுது? தெரியும் అనేది விருத்தி ஞானம். தெரியாதது అనేది எப்படி தெரியுது? இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா என்ன உதாரணம் வச்ச இது புரியும்? தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியல, அங்க ஒண்ணுமே தெரியல, ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன், ஒண்ணுமே தெரியல என்ற முடிச்சு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னும் தெரியாதனேது எப்படி சொல்ற? நீ தெரிஞ்சதுனால தானே சொல்றேன். அது வேற நல்லா தூங்கிட்ட, ஒண்ணுமே தெரியலன்ற. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற அது இதே எக்ஸ்பிரஷன் தானே, I slept so well, I slept like a log.
அவங்க எப்படி தெரியுது உனக்கு? அதை பத்தி தான் இங்க சொல்லுது. அதனால ஒருத்தனுக்கு நல்லா படிச்சதுனால அறிவு வந்துச்சு. என்ன அறிவு, என்ன புத்தி? உனக்கு வயசு ஆக ஆக அறிவுல இருக்கிற எல்லாமே மறந்து போறது. அது ஒரு வியாதியா இருக்குல்ல, டிம்னிஷியா என்னது, குறைஞ்சு போயிடும். மெமரி எல்லாம் குறைஞ்சு போயிடும். எதுவுமே ஞாபகம். இப்ப அதையும் நம்பலாமா? அதை பத்தியா சொல்றாங்க. அதுக்கு இது சம்பந்தம் இல்லாம இது நித்ய நிரந்தர அனந்த அநாதி பூர்ண பிரம்ம சனாதன ஹே. அது குடிச்சுக்கோ, அது தெரிஞ்சுக்கோ. அதை பத்தி தான் இங்க சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, இந்த ஞாதா தேச கால வஸ்து அதீதம். நினைவுலதானா, கனவுலதானா, தூக்கத்துலதானா, அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. அந்த ஊர்ல தானா, இந்த ஊர்ல தானா, சம்பந்தம் இல்லை. இந்த சரீரத்துல தானா, அந்த சரீரத்துல தானா, சின்ன வயசுலயா, நடு வயசுலயா, சம்பந்தம் இல்லை. தேச கால வஸ்து அதீதம், which is beyond the time, space and object. Okay, just அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ கேட்டதுனால. ஸோ இந்த அதீதன் மூணுத்துக்கு, தேசகால வஸ்து அதீதனுக்கு சம்ஸ்கிருதத்தில் அவச்சின்ன, அவச்சின்னன் சொல்லணும் தமிழ்ல. நாட் டிவைடட், விபஜிக்கப்படலை, பிரிக்கப்படலை. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஆகாயம் எந்த வகையிலையும் எங்குமே பிரிக்கப்படலை. நீ வீடு கட்டினதுனாலையும், நீ வீடு உடைச்சதுனாலையும், நீ நெருப்பு வச்சதுனாலையும், ரொம்ப காற்று வீசினதுனாலையும், ஜலம் ஓடினதுனாலையும் ஆகாயம் எங்குமே பிரிக்கப்படலை. சிந்தனை பண்ணு. அதனால இந்த ஞானத்துக்கு எங்கோ போக வேண்டாம், நம்ம சுத்தி இருக்கிறது பார்த்து ஆனா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம சாஸ்திரம், நம்ம நாட்டுல ருஷி பரம்பரை என்ன சொல்றாருன்னா, ருஷிகள் வந்து we want the thinkers, not the believers. பிலீஃப் வேணும், நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கு, சிந்திக்கணும். கடவுள் சொன்ன 4 வார்த்தை நேர பேசிட்டாருன்னா பகவத்கீதை கேட்டியா, சிந்திச்சியா, மதிப்பு கொடுத்தியா? அதுக்கு டைம் இல்லை. ஆமா, ரொம்ப பிஸி பர்சன். அதனால அவச்சு பகவத்கீதையில கிளியரா இந்த விஷயங்கள் எனக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுனால அது ஞாபகம் வருது. 7th சாப்டர் 7வது அத்தியாயத்துக்கு பேரு வந்து ஞான விஞ்ஞான யோகம். ஆனா அங்க சொல்ல விரும்பின விஷயம் பகவான் வேற அங்க, பட் அது இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இது கூட ஞானம் விஞ்ஞானம்னா உலக அறிவு எல்லாத்தையும் ஞானமா எடுத்துக்கோங்க. அந்த அறிவு யாருக்கு அறியப்படுறதோ அது விஞ்ஞானம். தட் மீன்ஸ் நான் அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்கேன்னா, நோ த மேக்கர், நாட் த மேட். Otherwise, know the maker and made also. But not only the made மட்டும் தயார் பண்றவன் யாரு? உலகத்தின் கடவுள் படிச்சாரு, அவனை பத்தி தெரிஞ்சுக்கும்.
ரொம்ப அற்புதமான 7வது அத்தியாயம் டீச்சிங். அங்க பகவான் அப்படி பேசும்போது அவர் இதை இப்படி பிரிக்கிறார். எல்லா விதவிதமான வார்த்தைகள் இல்லை கிளாரிட்டி கோர்ஸ். பரா அபரா. பரா மேல கணக்கு. பரா அபரா. ஹையர் நாலேஜ், ஹையர் நேச்சர் அண்ட் லோயர் நேச்சர். ஹையர் நேச்சர் இஸ் பிரம்மா, லோயர் நேச்சர் இஸ் திஸ் ஜெகத். இந்த ரெண்டு பரா அபரா. ಉಪನಿಷತ್ತು ಕೂಡ ಮುಂಡಕ ಉಪನಿಷತ್ತು ಅರ್ಧ ಸ್ಟಾರ್ಟ್ ಇಡ್ರಿ. ವೇದಿದ್ಯೆ ವೇದಿತವ್ಯೆ பராச்ச அபராச்ச ஆரம்பம். இங்க ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று லோயர் நாலேஜ் யூ மஸ்ட் ஹேவ் அண்ட் ஹையர் நாலேஜ் ஆல்சோ. ஹையர் நாலேஜுக்கு பிரம்ம வித்யான்னு சொல்றோம். இன்னும் பயப்படுத்துற இங்கிலீஷ்ல சொல்றோம் மெட்டாபிசிக்கல் சயின்ஸ் சொல்லணும். ஓகே, அடுத்தது 5வது ஸ்லோகம். சுக துக்கே பதார்த்தௌ த்வௌ பிரிய விப்ரிய காரகௌ சுகம் பிரம்ம ஜகத் துக்கம் இது வேதாந்த டிண்டிமஹ. கொஞ்சம் நெருங்கி நம்ம கிட்ட வர்றாரு. நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் இப்ப இங்க வருது. நான் என்ன ஆரம்பிச்சேன், எனக்கு இன்ட்ரடக்ஷன்ல வேற இன்னொரு 2 பத்தி சொல்றேன். என்னது? சுகம் துக்கம்னு 2 இருக்கு. எல்லா ஊர்ல இருக்கு, எல்லா வீட்டுல இருக்கு, எல்லா மனுஷனுக்கிட்ட இருக்கு. எல்லா துக்கமே இருக்குன்னு யாரும் இல்லை, எல்லா சுகமே இருக்குன்னு யாரும் இல்லை. அது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டுமே சேர்ந்து தான் வாழும். ஒன்றும் தனியா இருக்காது. ஏன்னா அது சுபாவம் அப்படி. அதுக்கு பேர் துவந்த்வாஸ். த பெயிர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் சொல்லணும். ஆப்போசிட்ஸ் கூட சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரிஸ். அதை பத்தி கீதையில எவ்வளவோ பகவான் விவரிப்பார். எப்படி இந்த துவந்தங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், தாங்கிக்கணும், துவந்தாதீத்தன ஆகணும், தாண்டி வரணும், அதெல்லாம் சொல்லுவார். சரி, இங்க 2 இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 2 இருக்கு. இதுல ஒண்ணு பிரியம் கொடுக்கும், ஒண்ணு விப்ரிய காரகம். அப்பிரியம்னு சொல்லலாம், விப்ரியம்னு சொல்லலாம். இங்க விப்ரியமனு யூஸ் பண்றாரு. ஒண்ணு பிரியம், லைக்கிங். சுகம் வரும்போது எல்லாருக்கும் லைக்கிங் தானே, வி லைக் இட். துக்கம் வரும்போது யாருக்கும் கேட்டா இல்லையா? துக்கம் வரும்போதுதான் ஜோதிஷன்னு கேட்டையும் எஸ்ட்ராலஜர் கேட்ட அங்க இங்க போவோம். சுகம் இருக்கும்போது யாராவது போய் சுவாமி கிட்டையோ ஜோதிஷர்கிட்ட எனக்கு எப்பவும் சுகமாவே இருக்கு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி எந்த சுவாமி கிட்ட கூட போல. சுவாமி எங்க ஞாபகம் வருவார். அப்போ எல்லா ஜாம் இருக்கு. எப்பாவது ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வரும்போது தான் தெரியும். அப்போ சுவாமி சுக துக்கே ஒன்று பிரியம். ஒன் கிரியேட்ஸ் த லைக்கிங், அனதர் டிஸ்லைக்கிங். ராகத்வேஷங்கள் 2. அப்படி மேலோட்டமா சொல்லாம கொஞ்சம் ஆடணும். இங்க பாரு, సుఖం అనేది బ్రహ్మస్వరూపం, దుఃఖం అనేది இந்த ஜெகத் ஸ்வரூபம். இப்போ நீ சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு எப்பவுமே சுகம் இருக்கணும்னா நீ பிரம்மன் கூட கல்யாணம் பண்ணிக்கோ. லோக்கல் கல்யாணம் எல்லாம் சரி வராது. சரியா சார்? இப்படி எல்லாம் சொல்லி தரானுங்க சார். கல்யாணம் பண்ணிக்கிறது போல் எது கட்டி பிடிச்சிக்கணுமோ அது கட்டி பிடிச்சிக்கணும். நீ உலகத்தினை கட்டி பிடிச்சிக்கிறே, துக்கம் கண்டிப்பா கொடுக்கும். If you hold on to the world, you are bound to become miserable. சந்தேகமே இல்லை. யாராவது ஆகட்டும், இந்திரன் சந்திரன் கேட்டும் யாராவது ஆகட்டும். This is declaration, வேதாந்த டிண்டிமா. அதனால சுகம் பிரம்மா, ஜெகத் துக்கம்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் சிந்திப்போம்.
சுகம்னா பொதுவா நம்ம திருஷ்டில உடனே இந்திரிய சுகம், புலன்கள்னால வர போகத்துக்கு சுகமனி நினைச்சுக்கிறோம். சுகம் வருது, சுத்தமா வரலன்னு சொல்லல. எல்லா இந்திரியத்து மூலமா சம் பிளஷர், ஹாப்பினஸ் வருது. ஆனா அது சாஸ்வதமா இருக்கா? அப்போ பிரம்மக்கு சுகமனி கொடுக்கிறாரு பேரு. ஆனா இங்க அந்த சுகமனே ஜெனரலா புரியுற சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அர்த்தத்தை விட்டுட்டு ஆனந்தம் எடுத்துக்கணும். அதனாலதான் வேதாந்தம் சுகமனே ఉపయోగపడుతాం ఇది బోల్ ఆనా ఆత్యంతిక సుఖమని యాడ్ பண்ணணும். ఆత్యంతిక మనసన్నా అన్కాంప్రమైజ్డ్, అన్కండిషనల్, அன்காம்ப்ரமைஸ், அன்கண்டிஷனல், அன்டிமினிஷிங் சுகம் எங்க சார் இருக்கு? இருக்கே, நீ தேடி கண்டுபிடி. எங்க? பிரம்மன் சுகஸ்வரூபம். தைத்திரோபனிஷத்துடைய முக்கியமான கருத்து என்ன? பிரம்மனுக்கு, சத்தியத்துக்கு, பரமாத்மாக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்கே? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அங்க அனந்தம் అనేది ఆనందం అని అర్థం. இல்ல சச்சிதானந்த ஸ்வரூபம். அதுல கிளியராவே ஆனந்தம் அనే வார்த்தை கொடுத்து, இந்த ஆனந்தம் அது எதினாலேயோ வந்தது கிடையாது, எதினாலேயோ போறது கிடையாது. வரவு போக்கில்லாத பொது வெளிச்சம். அது இங்க பிரம்மா சுகம். திரும்பி கேள்வி கேட்டுக்கணும், புரியலைன்னு. தூக்கத்திலோ எது இருக்கிறதுனால, எது அனுபவிக்கிறதுனால நீ சுகமா இருக்கங்க? உன்னை பணம் எண்ணிக்கிட்ட, நகை போட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்ட, பட்டுப்படவை கட்டி அதனால சுகம். தூக்கத்தில் உங்க குழந்தைகள் கொண்டாட்டி வீடு, வாசல், காரு, ஜாப், எது இருக்கிறதுனால, எது நினைச்சிட்டு இருக்கிறதுனால அங்க ஆனந்தமா இருக்கே சொல்லு. உண்மையா சொல்லணும்னா இது எதுவும் எல்லாமே இருந்தாலும் ஆனந்தமா இருக்கு சார். தெரியுது இல்ல? வேற ப்ரூஃப் வேணுமா? சாட்சி வேணுமா? இட்ஸ் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூ. இது எதுவுமே அங்க இல்லாதனாலதான் அங்க ஆஹா 6 மணி நேரம், ஒரு 8 மணி நேரமும் இவ்வளவு ஆனந்தம். அது மட்டும் இல்ல, திரும்பி அதுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறோம். கிளாஸ்ல கூட ஆபீஸ்ல தூக்கம் வரும், கிளாஸ்ல வரும், பஸ்ல வரும். ஏன் அது ஆசைப்படுறேன்? அது கொடுக்கிற சுகம், ஆனந்தம் வேற எதுனாலையும் வரலனேது உனக்கு நல்ல தெல்ல தெளிவா தெரியறதுனால சிந்தி மறக்காது. உன்னோட அனுபவம் தான். அதனால அந்த பிரம்மனுக்கே ஆனந்தமனே அவருடைய ஸ்வரூபம் என்ன சார்? ஆனந்த ஸ்வரூபம். அதனால்தான் எல்லா கடவுளும் நம்ம ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த கந்தாய சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. பாடலும் ஆரம்ப ஸ்லோகத்துல தாபத்ரய ஸ்ரீ கிருஷ்ணாய. கிருஷ்ணன் யாரு? ஆனந்த ஸ்வரூபம். சத்து சித்து இருக்கிறதை, அறிவோடு இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறதா சத்தியம். இருக்கே, அறிவோடு இருக்கே. எந்த அறிவு? மேல பேசிட்டோம், அந்த அறிவு. அது வந்தது போனது கிடையாது. அப்புறம் ஆனந்தம். எவ்வளவு கிளியரா உபனிஷத்து சொல்றது. நீ நிஜமா என்னமா தெரியுமா?
அந்த பிரம்மம் தான். அதோட சொரூபம் என்ன தெரியுமா? சத்து சித்து ஆனந்தம். உணரு, புரிஞ்சுக்கும். அது தவிர உனக்கு துக்கம் போறதுக்கு வேற வழி இல்லை. ஏதாவது பண்ணிக்கோ, சரி பண்ணிக்கோ, டாக்டர் கிட்ட போ, மருந்து சாப்பிடு, அது பண்ணு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும், அவன் கொஞ்சம் மாறட்டும், அவன் புத்தி மாற்று பகவானே, என் ஹஸ்பண்ட் புத்தி மாற்று, வைஃப் எல்லாரும் அவங்க சொல்லி குழந்தைகள் சொன்னதை கேட்க மாட்டேன். ப்ரே பண்ணு, பரவாயில்ல, ஆனா மாறும், மாறிது ஆகணும், கடவுள் கண்டிப்பா மாற்றுவார் అని அடம் பிடிக்காது. நம்பாத. ஏன் சார் அவன் நம்ப கூடாது? அப்படி சொல்லல. நீ இப்படி அடம் பிடிச்சி இப்படி கேட்டா அவர் பாப்போம் ஹெல்ப்லெஸ் என்ன பண்ணுவாரு? நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்படுற? அவங்களுடைய கர்மா, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுக்கிட்டு தான் இங்க வந்தாங்க. நீ மாத்தணும் அந்த வாலு, நாயோட வாலு நேர பண்ணணும், நிமித்தணும். இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாது. நீ ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கிட்ட வந்து என தலைமையில உட்கார்ந்து என்ன கஷ்டப்படுத்தாதன்னு அவரு அதனால பேச மாட்டார். அவர் பேச ஆரம்பிச்ச நீ தாங்க மாட்ட. யார் இங்க இருந்து பேசுறாங்க? இந்த வியாசபீட்டத்துல இருந்து இந்த சரீரம் மூலமா விஷயத்தில் இப்ப இதெல்லாம் நமக்கு அடி போடுற மாதிரி இருக்குல்ல. நம்ம நினைச்சது வேற மாதிரி இருக்கு, இங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு, இவர் என்ன சொல்றாரு? இட் இஸ் கிளாஷிங் இன்சைட். இதுதான் கடவுள் பேசிட்டா நம்ம தாங்க முடியாது. அவர் பகவத்கீதை எடுத்துட்டு பக்தி யோகம் என்ன தெரியுமா? மக்கு இவ்வளவு நாள்ல பக்தன்னு சொல்லி அவர் பேசினது பார்த்தா அதுல ஒண்ணு கூட நம்ம நினைக்கிற பக்தி அடையாளங்கள் இல்லவே இல்லை. ஆனாலும் கேட்க மாட்டான். அப்ப அது என்ன மடத்தனம் தானே. அதனால சாஸ்திரம் கேட்கறதுக்கு காது கொடுக்குது. அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் இது படிச்சது எல்லாம் இருக்கட்டும். அன்லெஸ் அதர்வைஸ் நீ சாஸ்திரம் இப்படி வந்து கேட்டா தவிர உனக்கு உள்ள மாற்றம் வராது. மாற்றம் வரலன்னா ஞானம் ஏற்படாது. ஞானம் ஏற்படலைன்னா துக்கம் போகாது. துக்கம் போய் ஞானம் வரலன்னு மோட்சம் வராது. மோட்சம் வரலன்னா மறுபடியும் இதே போலதான் இன்னொரு சரீரத்திலோ இதே மாதிரி பிறந்து இதே கதை சீரியல். இங்க இருக்கும்போதும் சுகமா இருக்க மாட்டேன். இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு சரீரம் அங்கேயும் இதே கதை. அங்கே இப்படிதான் பிசினஸ் ஆரம்பிப்பேன். அங்கே ஏதாவது ஒரு நல்லா இருக்கலாம். ஏன் அறிவு இல்லை, இந்த ஞானம் இல்லை. அதனால இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு புரியும். சரி, என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜகத்து துக்கம். அப்பா ஜகத்து துக்கம். சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இவர் நேர ஜகத்தன்னு என்ன பேர்? வேர்ல்ட் இஸ் ஈக்குவல் டு மிசரி. எனிதிங் இந்த ஜகத்துல சர்வம் இன்க்ளூடட், மிஸ் யூனிவர்ஸ் இன்க்ளூடட், மிஸ்டர் யூனிவர்ஸ் இன்க்ளூடட், millionaire, world richest, everything included. ஏன் அப்படி என்ன? சிம்பிள் டெபினேஷன் நமக்கு தெரியுமே. ஜாயதி கச்சதி இது ஜகத்து. வந்தது, வரும், போகும். எது வந்து போகுமோ
வரவு போக்கு இருக்கின்றதோ அதுக்கு பேரு ஜெகத்து. வந்துச்சுன்னா ஆசைப்படுவேன், இருக்கணும் நினைப்பேன், మరి அது போகும். வாட் எவர் கம்ஸ் ஹேஸ் டு கோ, போகும். துக்கப்படுவேன், இதோட சுபாவம் இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒட்டுக்காம நீயாவா இரு. நீயாவா இருக்கிறதுக்கு பேரு பி பி ஜஸ்ட் பி. இரு, இருந்தபடிக்கு இரு. அந்த இருந்தபடிக்கு இருக்கிறதுன்னு என்ன தெரியாதனால திண்டாடும். அதனால சிம்பிளா சொல்ற பாரு, உன்னுடைய எசென்ஷியல் நேச்சர், நீ நிஜஸ்வரூபம், நீ பிரம்மம். அதனால அதுதான் சுகஸ்வரூபம். அது தவிர மிச்சம் என்னென்னமோ காணப்படுறது, தோணுறது, அது எல்லாம் புலங்களுக்கு தெரியுது, மனசு தெரியுது, அதெல்லாம் சினிமா, போய் நாடகம். அது நீ நம்பிட்டா துக்கம். இப்போ அதுல இருக்கணும். இங்க பாயிண்ட் என்னன்னா, உலகத்துலதான் இருக்கணும் சார். இப்போ நீங்க பேசி முடிச்சுடுவீங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போகணும், சமைச்சுக்கணும், எல்லாம் வீட்டுக்கு போட்டு கொடுக்கணும், சரி நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ஏதோ பண்ண. உலகத்துலதான் இருந்துக்கணும். இருந்துக்கோ. உலகத்தை நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண முடியாது. அதிக பேர் இருந்தபடிக்கு இரு, செல்லும்படிக்கு செல்லும். பட் அறிவோடு இருக்கு, அறிவோட வாழு, அறிவாவே இருந்துக்கும், குறையொன்றும் இல்லை. புரிஞ்ச, இது தெரிஞ்ச. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த சுகம் அந்த பதங்கள் வருது, ஞாபகப்படுத்துறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவான் விஷ்ணுவுக்கு பேரு சுகதஹ, சுகம் கொடுக்கிறவர். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் சேர்ந்த அந்த மார்கழி மாதம், இந்த மாதம், வைகுண்ட ஏகாதசி ஏதோ பண்ணா அவர் சுகம் கொடுப்பாரு. அந்த வகையில் இல்லை. அவர் யாரு நிஜமா, அவருடைய ஸ்வரூபம் என்ன, அவருக்கு எனக்கு பேதம் இல்லை, ஜீவ ஈஸ்வர பேதம் இல்லை என அறிவு கொடுத்து, அந்த அறிவுனால அவனுக்கு சுகம் கொடுக்கிறவர் சுகதா. We are talking about the higher level of bhakti. Please understand. கொஞ்சம் கேட்டு அப்படி சந்தேகத்தோட போகக்கூடாது. திருப்பதி பெருமாளுக்கு போறது, அங்க மொட்டை அடிச்சுக்கிறது, காசு போடுறது, அதெல்லாம் பண்றோம். அது ஒரு லெவல் ஆஃப் பக்தி. ஆனா எத்தனை நாளைக்கு அப்படியே பண்றேன், எத்தனை நாளைக்கு பகவான் கூட பார்கெயின் பண்றேன். பார்கெயின் பண்றதுக்கு பேர் பக்தி இல்லை. அப்படின்னு சின்ன குழந்தை 7 வயசு பிரகலாதன் சொல்லியிருக்காரு பாகவதர்கள். அப்படி யாராவது பண்ண அவர் வியாபாரி. உனக்கிட்ட சுவாமி யாராவது ஏதாவது கேட்பானா, அந்த கேட்கிறவன் பக்தனா? ஐயோ அப்படின்னு பிரகலாதன். அதனாலதான் பிரகலாதன் பக்தி. அந்த பக்தி சாதாரணம் இல்லை. நீ இந்த அளவுக்கு சுத்த பக்தி பராபக்தி வளரணும்னு இந்த ஞானம் அங்க வரும்போது ஞானம் பக்தி ரெண்டும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ பெருமாளை பத்தி கிண்டல் பண்ணி சொல்றாரு, அப்படி சொல்றாரு நினைச்சுக்க கூடாது. ஞானிக்கு இருக்கிற பக்தி தான் சுத்தமான பக்தி. வேற எந்த சாதாரண அவனுக்கு இருக்கிற அதெல்லாம் லோயர் லெவல் பக்தி. ஆனா அங்கதான் ஆரம்பிப்பான் மனுஷன். பரவாயில்ல, அதாவது இருக்க நாஸ்திகனாகி போகாம, சனாதன தர்மத்தை திட்டாமே, அட்லீஸ்ட் ஆஸ்திகனாவே இருக்கானே, அது காப்பாற்றும். அது உள்ளமா அவனை கொண்டு வரணும். அப்படி ஏதோ இருந்துதான் இன்னைக்கு கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சிச்சு, இது கேட்க வச்சது. இது இந்த அறிவு உனக்கு காதுக்கு சேர்ற போல் யாரு கருணை பண்ணாங்களோ எப்படியோ என்னமோ எனக்கு புரியறதுன்னா சுகதா.
அதே போல் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு வரிசையா அங்க ஜாஸ்தி கொடுக்கப்படு சுககரி, சுகப்பிரதா, சுகாராத்யா. முதல் மூணாவது எடுத்துக்கிறேன் நான். அவளை பூஜிக்கிறது, அவளை சந்தோஷப்படுத்துறது, அவங்களை ஆராதிக்கிறது ரொம்ப சுலபமா. ஆராதனை வர்ஷிப். இட்ஸ் சோ ஈஸி டு வர்ஷிப். அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை நீ ஆத்மானு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போகணும், எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு நேரம் வேணும்? ஆத்மானை வார்த்தை கொடுத்துங்க. நான் நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு நீங்க ரிகக்னைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, எவ்வளவு தூரம் போக வேண்டியதாயிடுச்சு, எவ்வளவு சிரமப்படுத்தீங்க. அதனால பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா ஐயே அதி சுலபம், ஆத்ம வித்யா ஐயே அதி சுலபம் அன்னார். அதனால நீ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது பாருங்க. மாஸ்ல என்ன இருக்கு, சந்திர மண்டலத்துல என்ன இருக்கு சொல்லி போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஜஸ்ட் டிராவல். மனசு இங்க இருக்கு, ஹிருதயம் இங்க இருக்கு. அப்படி உள்ளக தீர்ப்பு. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன் நான். லலிதா சஹஸ்ரநாமங்க ஒரு அர்த்தம் பதத்துக்கு வேதாந்தம் தான் இருக்கு. ஆனா அது பார்க்கிற திருஷ்டி வேணும். நான் 10 வருஷமா லலிதா சஹஸ்ரநாமம் 40 வருஷமா நவராத்திரி எல்லாம் பண்றேன். என்ன ஆயிடுச்சு? கோபம் குறைஞ்சதா, பொறாமை குறைஞ்சதா, இல்ல சந்தோஷம் தெரியல, எல்லாரும் பேசிக்கிறது திட்டுறது எல்லாம் குறைஞ்சதா இல்லையா? அதெல்லாம் அப்படி இல்லை. சுகாராத்யா சாதாரண பக்தியில சொல்லும் போது அவங்களுக்கு புளியோதரை பிடிக்கும் அப்படிதானே. இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த சக்கரை பொங்கல இருக்கு. சரி பண்ணி அவருக்கு காட்டிட்டு சாப்பிடு, பரவாயில்ல. எவ்வளவு நாள் இதே பண்ணிட்டு இருக்காங்க. சுகாராத்யா அர்த்தம் புரிந்ததுக்கு வெரி ஈஸி. ஆத்ம வித்யா அளவுக்கு சுலபமான விஷயம் இன்னொன்னு இல்லை. ஆனா பொதுவா நம்ம ரொம்ப கஷ்டமா, அம்மா அது என்ன பிரம்ம வித்யோ அப்படி எனக்கு கிண்டல் பண்ற போது சொல்றோம். உன்னை பத்தி just to know that who are you is the easiest and nearest and most easy important thing இல்லையா? அதனால அம்பாளுன்னு வேற எங்க வைக்கக்கூடாது. அம்பாள் வேற எங்க இல்ல, அம்பாள் மீத ஆத்மஸ்வரூபம் அதுல மந்திரம் இருக்குல்ல. சிதைக ரூபிண்யே நமஹ. எத்தனை நாமங்கள் சித்து. சைதன்ய குசும பிரியாயை நமஹ. வெரி பியூட்டிஃபுல் வேதாந்த இன்சைட். அப்படியே ஒரு 10 நாமம் அப்படி சிந்திச்சா ஹையர் மெடிடேஷன் ஆஃப் நிதித்தியாசனம். இந்த ரெண்டு நாம் அது மட்டும் சொல்லி நிறுத்துகிறோம். சுகப்பிரதா இப்பதானே. அப்ப அம்பாள் అనేది பிரம்மம், பிரம்மா ஃபெமினேன்னு சொல்லலாம். என்ன இங்க நமக்கு லோகத்துல ஆணும் மங்களுக்கு இப்படி இருக்காங்க இல்ல, பிரம்மன் எப்போ என்ன மேல் புருஷன் மட்டும்தானா? அதனால புருகதாரண்யத்துல எப்போ ரிஷிகள் தானே. அதனால பிரம்மவாதினிகள் கூட வந்தாங்க. கார்கி மைத்ரே டிஸ்கஷன், இப்போ கார்கி டிஸ்கஷன் தான் கேள்வி கேட்கிறான். பெரிய சபையில யாக்ஞவல்கர் கிட்ட கேட்கிறான். இது குறைச்சல இல்லை, பிரம்ம ஞானி கார்கி. சோ சுகப்பிரதா, சுகம் கொடுக்கறது எப்போ தான் சொன்ன பிரம்ம சுகம் கொடுக்கும்.
ஆத்ம சுகம் கொடுக்கும். அந்த ஆத்மாக்கு பிரம்மத்துக்கு தான் பேரு பரமாத்மா. அவருக்கு தான் வைஷ்ணவ பாஷையில சொன்ன பெரும் ஆளு. அவ சைவ பாஷையில சொன்ன அவர் தான் பெருமான், அவர் தான் அம்பாள். பேர் தான் வஸ்து ஒன்று பேரு. அதனால சுகப்பிரதா சுககரி ஒரே அர்த்தம் தான். சுகம் கொடுக்கிறவள், பிரதான்னா கொடுக்கிறவள், பிரதாதா. அதனால கண்டிப்பா நீ இப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட உனக்கு சுகம் கேரண்டி. இப்படி உனக்கு சுகமான ஆனந்தம், சுகம் கேரண்டின்னு சொல்ற ஒரு டாக்டரோ, ஒரு பந்துவோ, ஒரு மித்திரனோ, ஒரு ஜோதிஷன் யாராவது இருக்காங்க உலகத்துல? கேவலம் வேத மாத்த, சாஸ்திர மாத்த மட்டும்தான் ப்ராமிஸ் பண்றது. இப்படி 2 ஸ்லோகங்களை தான் பார்த்தோம். பரவாயில்ல. மேலும் அடுத்த சத்சங்கத்துல உச்சாரணம் செய்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.